ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலோடைய நேர்காணலை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே கடைசி வீடியோ கிடையாது. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி வீடியோவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு இருக்கலாம். ஸோ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாருக்காவது வந்திருக்கானா? கண்டிப்பாக வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7/1/2026 நேர்காணல் சொல்லியிருக்காங்க. நேர்காணலும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது, முக்கியமான கேள்வி பதிலாம் என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அந்த குழப்பத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்திருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எனக்கு லெட்டர் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானு கேட்டிங்களா வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்ரீரங்க கோயிலுக்கு ஒரு 50,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களா, அந்த 50,000 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு 30,000 பேர் எலிஜிபிளாக இருந்தாங்களா, அவங்களுக்கு 30,000 பேர்த்துக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஏன்னா இந்த ஊராட்சி செயலாளர் மாதிரி கிடையாதுங்க, 1:5ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இது கிடையாது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் சொல்லியிருக்காங்க. அப்போ 30,000 பேர் எலிஜிபிள்னா 30,000 பேர்த்தையும் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது இன்டர்வியூ ஒரே இடத்துல தான் நடைபெறுது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம். அப்போ 500 பேருங்கும்போது 30,000 எங்கே இருக்குது? அப்போ பொங்கலும் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடைபெறுதோ அவங்களுக்கு நேர்காணலுக்கான லெட்டர் வந்திருக்கும். பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக கூட லெட்டர் வரலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்து நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்குது. எல்லாமே பார்க்காதீங்க, போய் பாருங்க. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. முக்கியமான கேள்வி பதில் தான் நம்ம போட்டிருப்போம். அடுத்து எனக்கு நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதே இல்லை. எப்படி கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு. நீங்க எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலா போறீங்க, ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. டிஷர்ட்டு அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் இது அவாய்ட் பண்ணிக்க. ஃபார்மல் ஷர்ட் ஃபார்மல் பேண்ட்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போங்க. போகும்போது நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும், கேட்கக்கூடிய டாக்குமெண்ட், பென் எடுத்துட்டு போங்க. மொபைல் எடுத்துட்டு போனாலும் அங்கே வாங்கி வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. சரி, ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை இன்டர்வியூ முடிச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். எது பண்ணாலும் ஓகே. நீங்கள் அங்கே உள்ளே போனதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் எதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த அந்த பயமே உங்களுக்கு வரக்கூடாது. அங்கே இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போல நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பயம் வேண்டாம். எல்லாருக்குமே மனிதர்கள் தான். அடுத்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் உட்காரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா அதுக்கு ரிலேட்டடாக அது தப்பாகவே இருக்கட்டுங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தப்பாகவே இருந்தாலும் வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் முழிக்கிறதோட ஏதாவது ஒன்று சொல்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல என்ன பார்ப்பாங்கன்னா இவங்க பேசுகிறாங்களா அதை தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்களா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நல்லா ஃபோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அங்கன்வாடி சத்துணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டாக சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டாக பேச சொல்றீங்கன்னா அது போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நல்லா ஃபோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம், உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் மறைச்சிக்கணும். வெளியில் நீங்கள் காட்டக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பதில் சொல்லும்போது நீங்கள் ஸ்மைலோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோபமாக ஒரு மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வச்சுக்காதீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முதல் எதிரியே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து கிடையாது, நமக்கு உள்ளே தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே காட்டிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் இன்டர்வியூ ஆள் விட்டு வெளியே வந்து அதுக்கு மேலே எது பண்ணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது கரெக்டாக ப்ராப்பராக இருந்துக்குங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்குங்க.
இதே மாதிரி நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கிடைக்கல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அதனால் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, வரலாறு ஒரு கோயில்னா அதோடைய வரலாறு, கட்டடக்கலை, சிற்பக்கலை, அங்கே என்னென்ன சிலை இருக்குது, மண்டபம் இருக்குதா, இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரசாதம் தயாரிக்கிறாங்களா, அது எப்படி தயாரிக்கிறாங்க, கோயிலில் எப்படி பூஜை டெய்லி நடைபெறுது, அபிஷேகம் எப்படி நடைபெறுது, அந்த வேலையோடைய முக்கியத்துவம் என்ன, அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறீங்கன்னா அங்கே இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும், பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசுவீங்க, இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். அதேமாரி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்பாங்க. ஜென்ரலுங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு இன்டர்வியூ சொன்னாங்க, இந்த மாதிரி தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் கம்முனே இருந்துட்டீங்களா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஷேர் பண்ணுங்க, மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ண விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.